வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்கக்கூடிய போட் ஹவுஸ்ல தாங்க இருக்கேன். இந்த போட் ஹவுஸ் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த போட் ஹவுஸ் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த போட் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த லேக் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த போட் ஹவுஸ்ல இருக்குது, என்னென்ன மாதிரியான வகையான போட்டுகள்ல வந்து இங்க வந்து நம்ம டூரிஸ்ட்டுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றதையும் தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கிற சிறப்பான வரலாறை பற்றி பேசுவோமா? அதாவது இந்த லேக் ஆக்சுவலாக இந்த போட் ஹவுஸ் இருக்கக்கூடிய இந்த லேக் வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்டது இல்லைங்க, செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதனாலங்க செயற்கை அப்படி ஒரு லேக்கை உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி 1824வது வருஷம் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் எம்பையரான ஜான் சுலிவன் அப்படின்றவர் மீன் பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. அதனால இந்த மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஏரி எதுவுமே இல்லை இல்லைங்களா, ஃபுல்லாக ஃபால்ஸ் தான் இருக்குது. அதனால அங்கே போய் மீன் பிடிக்க முடியாது, நம்மளே ஒரு லேக்கை உருவாக்கி மீனை வளர்த்து மீனை பிடிச்சி தின்னுவோமே அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் இந்த லேக் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஜான் சுலிவன் அப்படின்றவர் தான் ஊட்டி அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்கினவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு பெரிய பங்களிப்பை இவர் கொடுத்திருக்காரா. இவரை பத்தி ஒரு மெமோரியலே கோத்தகிரியில் இருக்கு, அதை பற்றி அடுத்த வீடியோல நான் சொல்றேன் அந்த விஷயங்களெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஃபிஷிங்காக உருவாக்கப்பட்ட லேக் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அதோட சைஸ் சுருங்கி பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஒரு சில லேக் பார்க் அங்கே பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லேக் பார்க்கு, இதையும் தாண்டி இந்த ரேஸ் கோர்ஸ்லாம் கட்டுற அளவுக்கு இடம் காலியாக போச்சா. அதனால பார்த்தீங்கன்னா அந்த லேக்கை கொஞ்சம் சிறுசாக்கி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஊட்டியில் கட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1973வது வருஷம் நம்ம தமிழ்நாடு டூரிசம் இந்த ஊட்டி லேக்கை வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஊட்டி லேக்கில் போட் விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிறனால ஒரு போட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை இல்லைங்களா, அதனால இந்த போட்டிங் வந்து நம்ம விடுவோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு டூரிசம் தான் முதல்ல 1979ல் இந்த லேக்கே வந்து கைப்பற்றி, அதாவது அக்வயர் பண்ணி இந்த போட்டெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிவிட்டது. இந்த இடம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறினதுக்கு அப்புறமா இந்த இடத்த சுற்றி ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பக்கத்திலே தான் இந்த ஊட்டி டாய் ட்ரெயின் ஸ்டேஷனே இருக்குது, உதகமண்டலத்தோட ஸ்டேஷனே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி ஈக்கலிப்டஸ் மரம், அதாவது இந்த தைல மரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுற்றி ஈக்கலிப்டஸ் மரம், இதை சுற்றி ஒரு பெரிய ரோடே போவோம் ஒரு சில கிலோமீட்டர்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த போட்டிங் பிளேஸில் என்னென்ன வகையான போட்டிங்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெடல் போட்டிங் இருக்குன்றாங்க, ரோ போட்டிங் இருக்குன்றாங்க, மோட்டர் போட் இருக்குன்றாங்க. இதையும் தாண்டி இதை சுற்றி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குங்க, டாய் ட்ரெயின்னு சொல்லி இந்த கார்டனை சுற்றுற ஒரு டாய் ட்ரெயின் இருக்குது, ஷாப்பிங் இருக்குது, கேன்டீன் இருக்குது, 7D சினிமா இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஹாரர் ஷோஸ்லாம் இருக்குது, ஹார்ஸ் ரைட் இருக்குது, சைக்கிளிங் இருக்குது, எல்லாமே இது. இந்த போட்டிங்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த போட்டிங்கை மட்டும் என்ஜாய் பண்ணது இல்லாமல் ஒரு ஃபுல் டே வந்து நீங்கள் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அழகான சில விஷயங்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது. இதையும் தாண்டி இந்த லேக்கில் இருக்கக்கூடிய தண்ணி மோஸ்ட் பொல்யூட்டட் வாட்டர் தமிழ்நாட்டிலே வா. அதனால் போட்டிங் போங்க, அந்த தண்ணி எங்கேயும் எடுத்து மூஞ்சி கழுவி குடிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பொறுப்பு இல்லை. நன்றி, வணக்கம்.